கோடைகால சிறப்பு சலுகையாக ஒரு சோப்பு டப்பா வாங்கினா இன்னொரு சோப்பு டப்பா இலவசம். எங்கடா இந்த அறிவிப்பு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சோப்பு டப்பா ஆஃபர் மாதிரியே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் வங்கியில் செலுத்துறது வழக்கமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு வருது. ஆனால் தேர்தலை காட்டி மகளிர் உரிமை தொகை கொடுக்குறதுக்கு இல்லாமல் இடைச்சல் பண்ணுறாங்கன்னு இவராக ஒரு கட்டகதி உருவாக்கி நாங்கள் அட்வான்ஸாக 3 மாதம் போடுறோன்னு 3 மாதம் போட்டு அப்படி பார்த்தால் 3000 ரூபா தான் போடணும். இந்த சோப்பு டப்பா ஆஃபர் மாதிரி கோடைகால சிறப்பு தொகுப்புன்னு சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். இது மிகப்பெரிய எஃபோர்ட் எதுக்கு தெரியுமா எடுக்கிறாரு? இன்றைய தேதியில் இன்றைக்கு அறிவிப்பு கொடுக்குறதுக்கு ஒரே காரணம், சேலத்தில் நிர்வாகிகள் சந்திப்பில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் வெற்றி தலைவர் அவர்கள் மக்களை சந்தித்து சிறப்புரையாற்றுறாரு. எப்பெல்லாம் வெளியே மக்களை சந்தித்து அவர் சிறப்புரையாற்றுறாரோ, சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், களத்திலையாக இருக்கட்டும், கிராமந்தோறும் இல்லந்தோறும் வீதிதோறும் பட்டி தொட்டியெல்லாம் தலைவரோட பேச்சு மட்டும்தான். இதை பொறுத்து கொள்ள முடியாத முதலமைச்சர் அவர்கள் வீட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தாவது இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம தாண்டா ஹாட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டார். ஐயா முதல்வர் அவர்களே, நீங்கள் வீட்டுக்கு 50000 ரூபா கொடுத்தாலும் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து பட்டி தொட்டி எங்கும் எங்கள் வெற்றி தலைவரோட பேச்சு மட்டும்தான் எதிரொலிக்கும், விசில் சத்தம் மட்டும்தான் எதிரொலிக்கும். என்னதான் இன்றைக்கி சூரிய உதைச்சாலும் உங்களோட சிறப்பு திட்டம் மக்கள் மத்தியில் இன்றைக்கி செவிகளில் உதிக்காது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மங்கள மகேஷ்.